பந்தக்கால் ஊன போறோம். கல்யாண கலை கட்ட ஆரம்பிச்சிச்சு. மணி 3 20 பேர் வீட்டுல இருக்கிறோம். ஒரு 70 பேருக்கு சமைக்கிறோம். நிறைய பேர் கல்யாண டேட் கேட்டிருந்தீங்க. நவம்பர் 25 திருப்பதியில கல்யாணம். ஐயர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பூஜைக்கு. பந்தக்கால் நடவே வந்துட்டாங்க. ஆனா அவங்க இன்னமும் கோலம் போட்டு முடியல. நம்ம பந்தக்காலுக்கு மஞ்சள் தடவிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரியவங்கன்னு பார்த்தா லாவண்யா தான். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வீட்டில் கல்யாண கலை கட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பந்தக்கால் ஊன போகிறோம். அதனால எல்லாரும் ஒரே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. கீழே பசங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மேலே பாத்ரூமில் குளிக்கிறாங்க, இந்த பாத்ரூமில் குளிக்கிறாங்க. பாப்பா அழுதுட்டே இருக்கிறா. காலைல அவங்க அம்மா சீக்கிரம் எழுந்துட்டாலாம், அதனால அழுதுட்டே இருக்கிறா. 20 பேர் வீட்டுல இருக்கிறோம். ஒரு 70 பேருக்கு சமைக்கிறோம். மணி 3 எழுப்பி விட்டு இப்போ 4:30 ஆயிடுச்சு. அதான் எந்திரிச்சது 3:30. இப்போ 4:30 தான் நம்ம பந்தக்கால் ஊன போறோம். அப்புறம் நிறைய பேரு கல்யாண டேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம கல்யாணம் மாப்பிள்ளை பாருங்க, ஒரே பரபரப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாண டேட் கேட்டிருந்தீங்க. நவம்பர் 25 திருப்பதியில கல்யாணம். ரொம்ப அவளோட எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால நம்ம கல்யாண டேட்டை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் பந்தக்கால் இருக்கிறோம். இன்னைக்கு 21 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கீழே போய் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். பூ கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஜெயந்தி டவுசர் மாட்டிக்கினே அதை விட இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் ரெடி ஆகணும். அதுதான் பெரிய விஷயம். ஐயர் கால் பண்ணிட்டாரு, நான் வந்துகிட்டே இருக்கிறேம்மா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ரெடி ஆயிடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இன்னும் ரெடி ஆகல. அப்புறம் நிறைய பேர் இது யாரு அது யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது என்னோட சின்ன தம்பி. இது தீபிகா சின்ன தம்பி பொண்ணு. இது பாத்தீங்கன்னா ஜகன். இவனை நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க. இது பெரிய தம்பியோட பையன். இது பாத்தீங்கன்னா பெரிய தம்பி நாத்தனாரு. இவங்க நாத்தனாரு. பெரிய தம்பி நாத்தனாரு இனிமேல் வருங்காலத்துல சம்பந்தி. இது 3 உறவும் சேர்ந்தே இருக்குது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம வேற இடமே மசாலா சாமான் இல்ல, நம்ம இப்ப கல்யாண சாமான் இங்க வேற இடமே இல்ல. அதனால அங்க போட்டு வச்சிருக்கோம். நம்ம மேல போயிட்டு லட்சிதா ஏஞ்சிட்டாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா லட்சிதா லட்சிதா மல்லிப்பூ குங்குமப்பூ சாப்பிட போறீங்களா? பார்த்தீங்கன்னா ஐயர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பூஜைக்கு. கலசம்லாம் ரெடி பண்ணி கற்பூரம் பிச்சு போட்டுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி வெந்துடுச்சு, அதை எடுத்து வச்சிட்டாங்க. சீக்கிரமா பிரிங்க, காலையிலே ஒரு இட்லி சாப்பிட்டுடலாம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு பிள்ளையார செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க கோலமாவிலே வரைஞ்சி வச்சிருக்காங்க. இவங்க பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாங்க போல. இங்க பாத்தீங்கன்னா காப்பி கீழே வச்சுட்டு காப்பி குடிக்காம பூ போட்டிருக்காங்க.
முக்காவாசி முடிச்சுட்டாங்க போலப்பா. பூ முடிச்சிட்டீங்க போலயே. மல்லிப்பூ இல்லையா, அதெல்லாம் வந்து பூ மாதிரி இருக்க இட்லி எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாங்க. இது நடுவில் வைக்க போறாங்களாம் விளக்குல, சரி கோலத்துல. வெளியே பூஜை நடந்துட்டு இருக்குது. இந்த அம்மா இப்போதான் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. வரும் புடவைலாம் கட்டி. நான் மட்டும் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், நானும் ரெடி ஆகிட்டேன்னு தான் சொல்கிறேன். நான் இங்கிலீஷில் தான் சொல்கிறேன். இவங்க வந்து தயாராகிட்டாங்க. நம்ம வீட்டு ராணி மகாராணி வந்துட்டாங்க. ஹாய், அப்படியே ஒரு ஹாய் சொல்கிறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வராங்க. அந்த குட்டி பாப்பா கூட்டணும் வாங்க கையோட வாங்க. பார்த்தீங்களா கார் போயிடுச்சு. கூட்டணுவா காரை உள்ள கூட்டணுவா. எங்க போயிடுச்சு? ஹாய் ஹாய் சொல்லுங்க. வரேன். பந்தக்கால் நட வந்து மேலே பூஜை முடிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. வந்து பந்தக்கால் நடுறது தான் வேலை. இங்க என்ன ஃபன்னு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பந்தக்கால் நடவே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இன்னமும் கோலம் போட்டு முடிக்கல. இவங்களுக்கு என்ன ஒரு பதில் சொன்னதுன்ட்டு நீங்க தான் கீழே கமெண்ட் பண்ணணும். முக்கியமா அதை இவங்க நான் இவங்க தனியா பேசல, மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை அந்த பக்கமும் அந்த பக்கம் சுத்திட்டே இருக்காரு. மாப்பிள்ளை பந்தக்கால் தூக்கிட்டு போயிட்டு ஓரமா நின்றுட்டு இருக்காரு. பந்தக்கால் தேடிட்டு இருக்காங்க. இன்னமும் போடுறாங்க. ஐயர் சொல்றாரு அடுத்த மார்கழி மாசமே வந்துடும். நானா எல்லாருமா மஞ்சள் குங்குமம் 7 வச்சு அப்படின்னு 5 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பந்தக்காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தடவிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு பால் தயிர் ஊத்தலையே. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பால் தயிர் ஊத்தல, அதனால கேட்டு வர போனேன். அதுக்கப்புறம் இதுல தான் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பந்தக்கால் நட்டுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பக்த கொடிகள் தான் வந்து விட்டு இருக்கிறீர்கள், மீதி வரவில்லை. நீங்க தானே கொஞ்சம் பேசுங்க. நான் என்ன பேசுறது, நீ தான் முக்காவாசி பேசிட்டு. நான் பேசவே இல்லையே. நானு இருக்கிறதுலே ரொம்ப பெரியவங்கன்னு பார்த்தா லாவண்யா தான். எவ்வளவு பெரியவங்கன்ட்டு பாத்துக்குங்க. பரிசு வாங்கிட்டாங்க, ஸ்கூல் பரிசு. நல்லபடியா வந்து பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக பந்தக்கால் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நலங்கு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.